ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் தன்னை உயர்ந்த இறைவன் என்று அறிவித்தான். இன்று அவன் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அமைதியாக கிடக்கிறான். இவன்தான் ஃபிரௌன். முழுமையான அதிகாரத்தை தேடியவன், இறுதியில் அமைதியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு உடலாக மாறியவன். பூமியிலுள்ள அகந்தை எங்கு கொண்டு செல்லும் என்பதற்கான நிரந்தர எச்சரிக்கை. அவன் ஆட்சியின் உச்சத்தில் அவன் மிகப்பெரிய கற்சிற்பங்களும் வல்லமையான படைகளும் கொண்ட பேரரசை கட்டுப்படுத்தினான். அந்த அதிகாரத்தின் கீழ் பனி இஸ்ராயேல் மக்கள் தலைமுறைகள் கடந்த அடிமைத்தனத்தில் வைத்திருந்தனர். ஆனால் உடல் வலிமை பயத்தை உருவாக்கும். ஒரு தீர்க்க தரிசனம், இஸ்ராயேலிலிருந்து பிறக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு நாள் அவன் ஆட்சியை முடிக்கும் என்று எச்சரித்த போது, ஃபிரௌன் அவனுடைய அடிமைகளில் பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான். தன் மகனை காப்பாற்ற மூசாவின் தாய் அவனை நைல் ஆற்றில் விடுகிறார். அந்த நீரின் ஓட்டம் அவன் உயிரிழக்க வேண்டிய ஒரே இடத்திற்கே கொண்டு செல்கிறது, ஃபிரௌனின் அரண்மனைக்கே. அங்கே ஃபிரௌனின் மனைவி அந்த குழந்தையை கண்டுபிடித்து அவனை தத்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள். ஒரு பேரரசின் முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒரு குழந்தையை அழிக்க முயன்றவன் அதே குழந்தையை வீடு, உணவு, கல்வி அனைத்தும் கொடுத்து வளர்த்தான். இறைவன் தீர்மானித்ததை தடுக்க பிசிக்கல் பவர் பயன்படுத்தினான். ஆனால் அதுவே அவன் அழிவுக்கு வழியமைத்தது. மூசா ஒரு இளவரசராக வளர்ந்தார். ஆனால் அவரின் இதயம் அழுத்தப்பட்ட மக்களோடு இருந்தது. ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ராயேலரை அடிப்பதை பார்த்தார். அநியாயத்தை நிறுத்த முயன்றபோது ஒரு குத்து, அது தவறுதலாக அந்த மனிதனை கொன்றுவிட்டது. ஒரு நொடியில் இளவரசன் ஒரு தப்பியோடியவனாக மாறினான். மூசா எதுவும் இல்லாமல் எகிப்தை விட்டு ஓடினார். அரண்மனை சுகவாழ்க்கையை விட்டுவிட்டு பாலைவனத்தில் போராடினார். இறுதியில் மதியன் சென்றடைந்தார். அங்கு 2 பெண்களுக்கு உதவினார், அவர்களின் மாடுகளை நீரூற்றி. அந்த ஒரு நல்ல செயல் அவருக்கு வேலை, குடும்பம், வாழ்க்கை கொடுத்தது. 8 ஆண்டுகள் ஒரு மேய்ப்பனாக அமைதியான வாழ்க்கை. அந்த தனிமை அவரின் ஆன்மாவை மாற்றியது. அரண்மனையின் அகந்தையை பொறுமை மற்றும் பணிவாக மாற்றியது. மூசா மீண்டும் எகிப்திற்கு திரும்பினார். உலக அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த ஒருவரை எதிர்கொள்ள ஒரு குச்சி மட்டும் ஆயுதமாக. அவர் இஸ்ராயேலர்களை விடுவிக்க கேட்டார். ஃபிரௌன் நாட்டின் சிறந்த மந்திரவாதிகளை அழைத்தான். அவர்கள் கயிறுகளை வீசினர், பாம்புகள் போல தோன்றியது. ஆனால் மூசாவின் குச்சி உண்மையான பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கியது. மந்திரவாதிகள் உடனே உணர்ந்தார்கள், இது மந்திரமில்லை, இது அற்புதம். அவர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள், மூசாவின் இறைவனை நம்பினார்கள். அதே அற்புதத்தை பார்த்த ஃபிரௌன் அவனுடைய இதயம் இன்னும் கடினமானது. அவன் அகந்தை அவனை அழிவுக்கு கொண்டு சென்றது. அல்லாஹ் கடலை பிளந்தான், இஸ்ராயேல் மக்கள் தப்பினர். ஃபிரௌன் அவனுடைய படையுடன் பின்தொடர்ந்தான். கடல் மூடப்பட்டது, முழு படையும் அழிந்தது. அறிவு, அதிகாரம் எதுவும் அவனை காப்பாற்றவில்லை. அதே அடையாளங்களை பார்த்தவர்கள் மந்திரவாதிகளும் ஃபிரௌனும். ஆனால் ஒருவர் தலை வணங்கினார், மற்றொருவர் அகந்தையால் மூழ்கினார். பின்பு இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பெற்றார்கள். ஆனால் அவர்களின் உள்ளம் இன்னும் சங்கிலியில் இருந்தது. மூசா மலைக்கு சென்றபோது 40 நாட்கள் அவர்கள் தங்கள் ஆபரணங்களை உருக்கி ஒரு பொற்காளையை உருவாக்கி வணங்கினர். பின்னர் ஒரு எளிய கட்டளை வந்தது, ஒரு பசுவை அறுக்குங்கள். ஆனால் அவர்கள் கேள்விகளை தொடங்கினர். என்ன வயது, என்ன நிறம், எதற்காக? ஒரு எளிய கட்டளையை சிக்கலாக்கினர். அந்த சந்தேகம் ஒரு கீழ்ப்படிதலிலிருந்து தப்பிக்க முயலும் இதயத்தின் அறிகுறி. அவர்கள் தயங்கியதால் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்தனர். கரூன் பெரும் செல்வம் கொண்டவன். அவன் சொன்னான், இந்த செல்வம் என் அறிவால். அகந்தை உச்சத்தை அடைந்தபோது பூமி திறந்து அவனை விழுங்கியது. மூசா கூட கிளர் என்ற ஒருவருடன் பயணம் செய்து மனித அறிவின் எல்லையை கற்றார். ஒரு கப்பல் சேதப்படுத்தப்பட்டது, ஒரு சுவர் உடைக்கப்பட்டது. பின்னர்தான் தெரிந்தது அது நன்மைக்காக. உண்மையான ஈமான்
நாம் பார்க்காத விஷயங்களையும் நம்புவது. மூசாவின் இறுதி நேரத்தில் மலக்குல் மவுத் வந்தார். அவர் இந்த உலக வாழ்க்கையை பற்றிக் கொள்ளவில்லை. ஒரு வேண்டுகோள் மட்டும் வைத்தார்: புனித நிலத்தின் அருகில் அடக்கம் செய்யுங்கள். அவர் எந்த நினைவு சின்னமும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஃபிரௌன் அவன் வாழ்க்கையை முழுவதும் கல்லறைகள் கட்டினான். இன்று அவன் ஒரு கண்ணாடி பெட்டியில் ஒரு வெறும் உடலாக இருக்கிறான். இன்று கூட அடையாளங்கள் தெளிவாக இருக்கின்றன. உண்மை உன் வாழ்க்கையை மாற்ற சொல்லும்போது உன் இதயம் எப்படி பதிலளிக்கிறது? ஃபிரௌன் போல அகந்தையா? இஸ்ராயேல் மக்கள் போல தயக்கமா? இல்லை மந்திரவாதிகள் போல உண்மையை ஏற்கிறோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் SAW என்று கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இன்னும் டீன் ரிமைண்டர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.